பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று பெருமை பெற்ற திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் வேதாந்தார்த்தங்கள் காட்டப்படுகின்றன. அதிலே முக்கியமான ஒரு அர்த்தம், அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே போக வேண்டும். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிறது உயர்ந்த அனுஷ்டானம். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 3 கோபிமார்களை எழுப்பியிருக்கிறாள் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோபிகைகள். இந்த உள்ளே இருப்பவர்கள் எல்லாரும் கண்ணனை நினைத்து மயங்கி கிடக்கிறார்கள். வெளியிலே இருப்பவர்கள் கண்ணனை நினைத்து துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இன்றைய பாசுரம் 9வது பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை. அவள் எப்படிப்பட்டவள் என்னால் நன்றாக அத்தனை சாஸ்திரங்களையும் அறிந்தவள். தன்னுடைய தன்மை என்ன, எம்பெருமானுடைய தன்மை என்ன என்று எல்லாவற்றையும் அறிந்தவள். நாம் யார்? நாம் எம்பெருமானுக்கு சொத்துக்கள் இல்லையா? இந்த ஜீவாத்மா என்பது பரமாத்மாவுக்கு ஒரு சொத்து. அதாவது நவவித சம்பந்தம் என்று சொல்கிறார்களே, நமக்கும் பகவானுக்குமான 9 விதமான உறவுகள். அதிலே ஒரு சம்பந்தம், ஒரு உறவு. அவன் உடையவன், நாம் உடைமை. ஸ்வஸ்வாமி பாவம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். நாம் ஸ்வம், அவன் சுவாமி. இதை நாம் எல்லோரும் உணராமல் இருக்கிறோம் இல்லையா? எம்பெருமானுடைய சொத்து என்று நமக்கு என்னைக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுகிறதோ அதற்கு மேல் நாம் எந்த விஷயத்தை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை அந்த உறவை, அந்த உணர்வை நன்றாக பெற்றவள் இந்த கோபிகை. அதனால் அவள் என்ன நினைத்திருக்கிறாள் என்னால், இந்த சொத்தை அடைய வேண்டியது சுவாமியினுடைய பொறுப்பு. சுவாமியை அடைவதற்கு சொத்து எந்த முயற்சியும் எடுக்காது. அவனுக்கு எப்பொழுது திருவுள்ளமோ அப்பொழுது அவன் நம்ம அங்கீகரிக்கட்டும், அப்பொழுது அவன் நம்ம ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவள் இங்கேயே சௌக்கியமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் வெளியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள் இவர்கள் துடிக்கிறார்கள். எப்படியாவது கண்ணனை அடைந்து விட வேண்டுமோ, இவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணனுடைய வைலட்சண்யத்தை பார்த்தால், அவனுடைய அந்த அழகு கல்யாண குணங்களை எல்லாம் பார்த்தால், ஏதாவது ஒரு வழியல்லாத வழியிலேயாவது கண்ணனை அனுபவித்து விடலாம் என்றுதான் இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருப்பவளை பார்த்து கேட்கிறார்கள், என்ன நாங்களெல்லாம் இப்படி துடித்து கொண்டிருக்கிறோமே, உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நீ சௌக்கியமாக உறங்கி கொண்டிருக்கிறாயே, எங்களோடு கலக்க வேண்டும் என்று இவளை எழுப்புகிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய கோபிகையை. இன்றைய பாசுரத்திலே தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழத் துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்னிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னு நாமம் பலவும் நவின்னேலோரெம்பாவாய். 3 பாசுரங்களாக பொழுது விடிந்ததற்கு அடையாளத்தை கூறினார்கள். இனிமேல் அதை செய்ய வேண்டாம், அந்த தவறை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஏன்னா பொழுது விடிந்து விட்டதுன்னு நாம் சொன்னால் உள்ளே இருப்பவள் அதற்கு ஒரு பதில் சொல்கிறாள். இதுவே பெரிய வாக்குவாதமாக போய்விடுகிறது. அதனால் இனிமேல் இந்த வார்த்தையை பொழுது விடுந்ததற்கான அடையாளம் கூற வேண்டாம் என்னும் இனி ஒரு 5-6 பாசுரங்களுக்கு அடையாளம் கிடையாது. நேரே அவளை எழுப்புகிறார்கள். என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே. என்ன அவள் எப்படிப்பட்டவள் என்னால், இங்கே வெளியில் இருக்கக்கூடிய கோபிகைக்கு மாமான் மகள், மாமா பொண்ணு, அந்த உறவை சொல்லியே எழுப்புகிறார்கள். என்ன விசேஷம் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு இந்த தேக சம்பந்தம் லௌகிகத்திலே இந்த உறவு முறையெல்லாம் நமக்கு பெரியதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இருந்தால் கூட எம்பெருமானோட அடியவர் என்று இருந்தால் அவரோடு நமக்கு தேக சம்பந்தமும் இந்த லௌகிக உறவு முறையும் நமக்கு ரொம்ப உத்தேசியம். நம்ம எம்பெருமானிடத்திலே சேர விட்டாமல் யார் தடுக்கிறார்களோ அவர்களோடு உறவு நமக்கு தேவையே இல்லை. எம்பெருமானோடு நாம் சேருவதற்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவரோடு உறவு
நமக்கு மிக மிக தேவை என்று உயர்ந்த அர்த்தத்தை தான் இவளை எழுப்பும் பொழுது மாமான் மகளே என்று அந்த உறவு முறையை சொல்லியே எழுப்புகிறார்கள். அந்த மாமான் மகளே அவள் எப்படி உறங்கி கொண்டிருக்கிறாள் என்னால், தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே. தூமணி மாடம், அதாவது இவனுடைய இந்த மாடம் இருக்கக்கூடிய இடம் அது ரொம்ப தூய்மையான மாடம். எம்பெருமானுடைய மாடத்தை சொல்லும் பொழுது ஆழ்வார் என்ன சொன்னார்? துவளில் மா மணிமாடம்னு சொன்னார். துவளில் மா மணிமாடம் என்னால் தோஷம் இல்லாத மாடம். ஆனால் அடியவருடைய மாடம் அது எப்படி இருக்கிறதுன்னா தூமணி மாடம். என்ன ரெண்டும் ஒன்று தானே நாம் நினைக்க தோன்றும். ஆனால் தோஷம் இல்லாத என்னால் அது தோஷம் இல்லை, ஆனால் ரொம்ப வசதியும் இல்லை. ஆனால் தூய்மை இருக்கிறது என்று சொன்னால் இங்கே தோஷமும் இல்லை, ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கிறது. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய, ரொம்ப அழகாக மங்களார்த்தமாக விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். விளக்கேற்றினாலே மங்களந்தானே. சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ, அவர் நல்லா அகிர் புகை என்ன எல்லாத்தையும் போட்டு சாம்பிராணிகள் எல்லாம் போட்டு தூபம் கமழுகிறது. அந்த இடத்திலே, அந்த பெண் உறங்குகின்ற கோபிகை உறங்குகின்ற இடத்திலே தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். அவருடைய படுக்கை எப்படி இருக்கிறது என்னால் அப்படியே படுத்தவுடனே நமக்கு தூக்கம் வருகிறார் போலே, அப்படி ரொம்ப அழகான மென்மையான படுக்கை அது. துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை அது. கண் வளரும் என்னால் என்ன அர்த்தம்? உறங்குகின்ற என்ன அர்த்தம்? நேரே தூபங்கமழ துயிலணை மேல் உறங்கும் மாமான் மகளேன்னு சொல்லிடலாமே. அது ஏன் கண்வளர என்று சொல்ல, கண்வளரும் மாமான் மகளே என்று சொல்ல வேண்டும் என்னால், ஒரு அடியவரோடு நாம் பேசும் பொழுது ரொம்ப உயர்ந்த வார்த்தையை கொண்டுதான் அவர் செய்யக்கூடிய காரியத்தை சொல்ல வேண்டும். அதாவது அவர் அடியவர் இருக்கார், அவர் சாப்பிட்றார், குளிக்கிறார், தூங்குறார்னு சொல்லக்கூடாது. அவர் சாப்பிட்றார் என்று சொன்னால் அவர் அமுது செய்து கொண்டிருக்கிறார். அவர் குளிக்கிறார்னு சொன்னால் அவர் அனுஷ்டானத்திலே இருக்கிறார். அவர் உறங்குகிறார்னு சொல்லாமல் நாம் எப்படி சொல்லணும்? அவர் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எழுந்துட்டார், தூக்கத்திலிருந்து எழுந்துட்டார்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அவர் திருப்பள்ளி உணர்ந்து விட்டார், திருப்பள்ளி எழுச்சி ஆகிவிட்டது என இப்படித்தான் கௌரவமான வார்த்தைகளை கொண்டுதான் அடியவர் விஷயத்திலே நாம் நடக்க வேண்டும். எம்பெருமானிடத்திலே எப்படி வேணாலும் இருக்கலாம். கண்ணன் சாப்பிட்டான், கண்ணன் தூங்கிவிட்டான், கண்ணன் எழுந்து விட்டான், கண்ணன் குளிக்கிறான், நன்றாக சொல்லலாம், தவறே கிடையாது. ஆனால் அடியவர் விஷயத்திலே வரும்பொழுது நாம் அந்த மாதிரி கௌரவமான வார்த்தைகளை கொண்டுதான் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் அனுஷ்டானத்தை காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் திருப்பாவையிலிருந்து கிடைத்த அனுஷ்டானங்கள் தான். துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே என்ன அவளை எழுப்பினாள். உடனே அவளை உள்ளே இருப்பவள் என்ன சொன்னாள்? இன்னும் அவள் பகவானை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். பகவான் வரட்டும், கண்ணன் வரட்டும், அது வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று இருப்பவள். அவள் என்ன சொல்லிவிட்டாள்? வெளியிலே இருப்பவர்களை பார்த்து நீங்களே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விடுங்கள் என்று சொன்னாள். ஆனால் வெளியிலே இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள்? யோ, உன்னுடைய கதவு எப்படி இருக்கிறது? உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ரொம்ப மாணிக்கு கதவு. அதில் உன்னுடைய வீட்டிலே சுவர் எது, கதவு எது, அதில் தாழ்பால் எது, அதை எப்படி திறக்க வேண்டும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால் நீ வந்தால்தான் அது திறக்கும். உன்னுடைய கதவு இருக்கிறதே, அது நான் யாராவது வந்தால் அது திறக்கவே திறக்காது. நீ வந்து திறந்தால்தான் அது திறக்கும். உண்மையிலே அது கீழே மேலே கூட நேச நிலை கதவம் நீக்கு என்று மேலேயும் சொல்ல போகிறார்கள். அப்படி மணிக்கதவம் தாழ்த்திரவாய், உன்னுடைய மாணிக்க கதவு மணிக்கதவு இருக்கிறதே அதை நீதான் திறக்க வேண்டும், வந்து நீ திறக்க வேண்டும் என்று அவளை கேட்கிறார்கள். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அவர் எழுந்து வரவே இல்லை. உடனே பார்த்தார்கள், அவளுடைய தாயார் இருக்கிறாள். அவள் தாயார் யார்? வெளியிலே இருப்பவளுக்கு மாமியாக வேண்டும். இவள் மாமாவுடைய மகள் என்னால் இவளுடைய தாயார் இவர்களுக்கு மாமி. உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ. எத்தனையோ நாங்கள் எழுப்பி பார்த்து விட்டோம் உம்முடைய பெண்ணை, ஆனால் அவள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறாள். அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை, கதவும் திறக்கவில்லை. சரி, நீங்களாவது சொல்லி அவளிடத்திலே சொல்லி மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அந்த மாமியை பார்த்து சொன்னார்கள். அவள் சொல்லியும் இவள் எழுந்திருக்கவில்லை, தாயார் சொல்லியும் இவள் எழுந்திருக்கவில்லை. வெளியிலே இருப்பவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கோபமே வந்து விட்டது. ரொம்ப சட்டென்று அவர்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று பெரிய வார்த்தைகளை கூறுகிறார்கள். உன்னுடைய பெண் இருக்கிறாளே, அவள் என்ன ஊமையா? வந்து திறக்கவில்லை, கதவை திறக்க விட்டாலும் பரவாயில்லை, ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகிவிடுவாள்? அவள் வார்த்தை சொல்ல முடியாதபடி அவள் என்ன ஊமையா? அல்லது அவளுக்கு பேச முடியும்,
ஆனால் காதுதான் கேட்காது. நீங்கள் சொன்ன வார்த்தை அவளுக்கு கேட்கவில்லை என்று நினைத்திருக்கிறார்கள். நாங்கள் சொன்ன வார்த்தை அவள் காதிலே விழவில்லையா? அவள் என்ன செவிடா? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ? இல்லை, காதும் கேட்கும், வாயும் பேச முடியும், ஆனால் ரொம்ப சோம்பேறி, சோம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அவளுக்கு. அதனால் பேசுவதற்கு கூட அவளுக்கு சோம்பேறித்தனம் போல் இருக்கிறது. வாயை திறந்து வார்த்தையும் சொல்வதற்கும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அனந்தலோ, அத்தனை சோம்பல் அவளுக்கு ஏறி கிடக்கிறது. என்ன ஊமையே என்றார்கள், செவிடோ என்றார்கள், அனந்தலோ என்றார்கள். அதற்கு மேலே இல்லை என்றால் வேறொரு காரணமாக இருக்குமா? அவள் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, இப்படி ரொம்ப நாழி தூங்கும்படியாக யாராவது அவளுக்கு மந்திரம் மாயம் போட்டு விட்டார்களா? அதனால்தான் நாங்கள் இவ்வளவு கதறுகிறோம், எழுப்புகிறோம், அவள் காதிலே ஒன்றுமே விழவில்லையா? அவள் என்ன மயங்கி கிடக்கிறாளா? யாராவது மயக்கம் அவளுக்கு கொடுத்து விட்டார்களா? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று சொன்னார்கள். உடனே அந்த அம்மா தாயார் சொன்னாள், இப்படியெல்லாம் எழுப்பினால் அவள் எழுந்திருக்க மாட்டாள். அவளை நீங்கள் எப்படி எழுப்ப வேண்டும் என்னால் கண்ணனுடைய நாமத்தை சொல்லி எழுப்ப வேண்டும். நீங்கள் அதை சொல்லாமல் ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று தாயார் சொன்னாள். எனவே வெளியில் இருப்பவர்கள் பதில் சொன்னார்கள், ஐயோ, கண்ணனுடைய நாமத்தை நாங்கள் நிறைய கூறிவிட்டோம், சகஸ்ரநாமத்தையே நாங்கள் சொல்லிவிட்டோம். என்ன நாமத்தை சொன்னோம்? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்னோம். மாமாயன் ஆச்சரிய சேஷ்டித பூதன் என்ன நாங்கள் சொன்னோம். ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் கண்ணபிரான் என அந்த பேரை சொன்னோம். மாதவன் பிராட்டியினுடைய மணவாளன் என்று அந்த பெயரை சொன்னோம். வைகுந்தன் பெரிய மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி, அதை எல்லாருக்கும் கொடுப்பவன் சொன்னோம் என்று 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 இவ்வாறாக பல பல நாமங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோம். நாமம் பலவும் நவின்றோம், ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை. மாமீர், அவளை நீர் எழுப்பீரோ என்று அந்த மாமியை பார்த்து அந்த பெண்ணை, மாமான் மகளை எழுப்புகிறார்கள். இந்த மாமான் மகளும் வந்து இவர்களோடு கலந்து அடுத்த கோபிகையினுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.